இறைவன் திருக்கருணை. வணக்கம் நண்பர்களே. 2026-27 Q2க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 419 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது பை ஜோன் தான் இண்டிகேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ வேணாலும் ட்ரேடர்ஸ் இது கரெக்ஷனுக்கு லீட் எடுக்கலாம். இவங்களோட ஏர்னிங்ஸ் ஹிட் ஆகும்போதும் சரி, இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ அப்போ கூட நமக்கு பெரிய லெவலில் இவங்களுக்கு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த குவார்ட்டருக்கு இவங்களுக்கு ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் பார்த்தோம்னா 2026 பிப்ரவரி ஹைட் வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கரெக்ஷன் எடுக்கிறான். இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறான். இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறான்னாக்க நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறான். இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டு நம்ம ஆல்ரெடி போன குவார்ட்டர் நம்ம பார்க்கும்போதே மார்க் பண்ணி வச்சிட்டோம். மார்க் பண்ணதுக்கு பிறகு 0.618 வரைக்கும் போயிட்டு இப்போ 0.38 வரைக்கும் வரான். ஸோ இப்போ 0.236 வரைக்கும் வரப்போகிறானா, இல்லை இந்த ரேஞ்ச் பவுண்டோட பாட்டம் ஹிட் பண்ணிவிட்டு எகைன் திருப்பி அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்க போகிறானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சப்போஸ் 0.38லேயே சப்போர்ட் எடுத்து நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா 0.786 1 அதுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் இவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ நம்ம ப்ரைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 415, இப்போ 420 இருக்கிறான். இது அப்படியே அப்சைட் மூமெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் R1 453 477, R2 495 507, R3 545 569. இவங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி, மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இவங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியா மாத்திரமில்லை, உலகம் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜனவரி மாதத்துக்கு பிறகே நமக்கு பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த இயர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ வெய்ய காலம் வேறு. ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு சேல்ஸ் எப்படி கூடுது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை ஒட்டி இவங்க மேலே போய் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் இப்போ இந்த ட்ரெண்டு பிரேக் பாயிண்டான 415 கீழே உடச்சி ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்தாங்கன்னா S1 385 392, S2 323 336, S3 293 300. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கால்குலேஷனில் வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 354 இருக்குது. ஏன்னா இது இதோடைய பேஸ் பாட்டம் சைடு ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் 352-53 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி அவன் ஜூலை மாதம் வச்சுருந்த ஹைட்டுங்கிறது ப்ரீவியஸ் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ பார்ப்போம் அவன் ட்ரெண்டு க்ரியேட் பண்ணானா மேலேயோ கீழேயோ உடச்சி ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்ட் எடுக்கணும். எப்படி எடுக்க போகிறான்னு பார்ப்போம். அப்படி ட்ரெண்டு செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்த்த ப்ரைஸ் ரேஞ்சஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இறைவனுடைய திருக்கருணையினால் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.